மகா கும்பமேளா பாரதத்தின் அரும்பெரும் நிகழ்வுகளில் ஒன்று. 12 வருடங்களுக்கு ஒரு தடவை நடைபெறும் மகா கும்பமேளா திருவிழா தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். வணக்கம், நான் காளிமுத்து சந்திரன். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வாக பாரதத்தின் மகா கும்பமேளா திகழ்கின்றது. 3000 வருடங்களுக்கு முன்பிருந்தே மகா கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. மிகவும் பழமையான இந்து புராணங்களில் கும்பமேளாவுக்கு அடிப்படையான பாட்கடல் மந்தனம் தொடர்பான கருத்துக்களும் கூறப்பட்டுள்ளன. அதாவது மகா கும்பமேளா கொண்டாடுவதற்கான அடிப்படையே பாட்கடல் கடைதல், அதாவது மந்தனம் என புராணங்கள் கூறுகின்றன. அகண்டு விரிந்த பாரதத்தின் உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா இன்று இனிதே ஆரம்பமாகியுள்ளது. உலகின் பல திசைகளிலிருந்தும் சாதுக்களும் துறவிகளும் சந்நியாசிகளும் அகோரிகளும் வண்ண பொடிகளை தூவி கழுத்தில் மண்டை ஓட்டு மாலைகளுடன் மந்திரங்கள் முழங்க தெருக்களில் உலா வந்து மகா கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். லட்சக்கணக்கான பக்தர்களின் புனித நீராடலோடு ஆரம்பமாகியுள்ள மகா கும்பமேளாவில் இந்தியாவின் கலாசார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் கலை கிராமமும் அமைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். புனித நதிகளாக போற்றப்படுகின்ற கங்கா, யமுனை, சரஸ்வதி நதிகள் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மகா கும்பமேளாவில் 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடினால் மானிடர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சம் கிட்டும் என்பது மரபு வழி நம்பிக்கையாகும். உலகளாவிய ரீதியில் சுமார் 40 கோடிக்கும் அதிகமான பக்தர்களை ஈர்த்துள்ள மகா கும்பமேளா நிகழ்வு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 45 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மகா கும்பமேளா நிகழ்வை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். ஆன்மீகம், பாரம்பரியம், கலாசாரத்தின் புனிதமான சங்கமம் இந்தியாவின் நீடித்த ஒற்றுமையையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கலாசார அமைச்சும் உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கமும் சுமார் 15,000 கலைஞர்களை ஒன்றிணைத்து வரலாற்று நகரமான பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்வை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. இந்த நிகழ்வில் பிரபல பின்னணி பாடகர்களான சங்கர் மகாதேவன், ஹரிஹரன், மோஹித் சௌகான், கவிதா கிருஷ்ணமூர்த்தி, மைதிலி தாக்கூர் உள்ளிட்டோரும் இந்த இசை நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பாரதத்தின் கலாசார பாரம்பரியத்தின் மகோன்னத அங்கமாக யுனெஸ்கோவால் மகா கும்பமேளா அங்கீகரிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். வெறுமனே நிகழ்வு மாத்திரமல்லாமல் எல்லைகளை கடந்து உலகெங்கிலும் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் பாலமாகவும் மகா கும்பமேளா விளங்குகின்றது. இதனை பறைசாற்றும் வகையில் வெளிநாடுகளை சேர்ந்த பலரும் இம்முறை மகா கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மகா கும்பமேளா நிகழ்வுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மகா கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள பக்தர்களின் நலன் கருதி சிறப்பு வைத்தியசாலைகளும் ஆயிரக்கணக்கான வைத்தியர்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன.